காவலாளி அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. காவல்துறையினரால் தாக்கப்பட்டு காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நடைபெற்றது. அப்போது காவல்துறையினரின் செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார் என வினவிய நீதிபதிகள், சாட்சியங்களை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என காவல்துறையினரிடம் காட்டமாக கேள்விகளை எழுப்பினர். தமிழ்நாடு தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது என தெரிவித்த நீதிபதிகள், அரசு இந்த வழக்கை உணர்வுபூர்வமாக எடுத்து நியாயமான விசாரணையை சிபிசிஐடியின் சிறப்பு குழுவால் நடத்த வேண்டும் என கூறினர். இதனையடுத்து வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய அறிவுறுத்திய நீதிபதிகள், மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டனர்.